வெறி கொண்டு நிற்கிறோம், ஒரு லட்சிய உறுதியோடு நிற்கிறோம். இந்த நாட்டை, இந்த நாட்டு மக்களை கருணாநிதி ஜெயலலிதா இருந்து முதல்ல காக்கணும், மீட்கணும்னு துடிக்கணும். இந்த 2 பேர்கிட்ட இருந்து இந்த நாட்டை பத்திரமா மீட்டெடுக்க வேண்டிய தேவை இருக்கு. கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இது 3ஐயும் தன் நாட்டு மக்களுக்கு கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை இல்லையா? ஒரு உரிமை, தார்மீக, ஒவ்வொரு குடிமக்களுக்குமான தார்மீக உரிமை இல்லையா இது? இதை விற்பனைக்கு வந்த தேசம் இது உருப்படுமா? அறிவும் உயிரும், உயிராகாரமா இருக்கிற நீரும் விற்பனைக்கு வந்துவிட்ட தேசம் உருப்படுமா? பள்ளிகளின் கூரை முழுக்க சோலார், சூரிய ஒளியில் மின்சாரம் தயாரிக்கிற கூரைகளாக போடுறோம். பள்ளிக்கு போக பக்கத்தில் இருக்க கிராமங்களுக்கு கொடுக்கிறோம். முழுக்க முதல் 6 வயது வரை குழந்தைகளுக்கு கல்வி, பள்ளிக்கூடத்தில் வேலை இல்லை. அரும்பு, மொட்டு, மலர் என்று திறந்த வெளி பள்ளிகள் தான். அதில் முழுக்க பெண்களையே வேலைக்கு அமர்த்துறோம், பெண் ஆசிரியர்களையே. அரும்பு, மொட்டு, மலர், இது 3லையும் பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க. பிள்ளைகளை பெற்றோரும் ஆசிரியரும் படிப்பாங்க. 6 வயது நிறைந்தவுடன் சான்றிதழ் கொண்டு வந்து தரணும். பிள்ளைக்கு எதில் விருப்பம்னு சொல்லணும். அது ஆசிரியரும் பெற்றோரும் ஒரே மாதிரி கொடுக்குறாங்களான்னு சரி பார்ப்போம். ஏன் 6 வயசுல தான் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறோம்? இன்றைக்கு உலகத்தில் கல்வியில் முதன்மை இடத்தில் இருக்கிற தென்கொரியா, சிங்கப்பூர், பின்லாந்து போன்ற நாடுகள் எல்லாம் அவன் 6 வயசுல தான் பிள்ளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கிறான். நீ பிறந்த உடனே கொண்டு தாய் வயிற்றுல கருவில் இருக்கும்போதே போய் எல்கேஜி, யூகேஜி சேர்க்கறதுக்கு நிற்கிற. 2 லட்ச ரூபா கேட்கிறான். 3 லட்ச ரூபா கொடுக்குறான். நீ யூகேஜிக்கு 3 லட்ச ரூபாய்க்கு என்ன பாடம் நடத்துவான்? என்ன நடத்துறான்? பிள்ளைகளை வரிசையா உட்கார வச்சுட்டு சைலன்ஸ், கீப் குவைட், டோன்ட் டாக். அன்னைக்கு 3 வந்தான் தமிழன், வாயை இதுவரை திறக்கல. பிள்ளைக்கு விளையாட்டுல ஆர்வம். இங்க பல பேர், ஐயோ இந்த பையன் எப்ப பார்த்தாலும் விளையாடிட்டே இருக்கானு, படிக்க மாட்டானு, உருப்பட மாட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. சச்சின் டெண்டுல்கர் அப்ப மட்டும் விளையாட போகாம படின்னு சொல்லி இருந்தா உட்பட்டு போனாவே. யோசிச்சுப்பாரு. உலக புகழ், மிகப்பெரிய பொருளாதாரம், இது 2 அவருக்கு எப்படி வந்துச்சு? விளையாட்டு. எனவே விளையாட்டை நீ விளையாட்டை பார்க்க முடியாது. அது பல பேர் வாழ்க்கையை தீர்மானிக்குது. ஆஸ்கார் விருதை வென்று வந்த A.R. ரஹ்மான் என்ன படிச்சாரு? தன் தனி திறனால், இசை பேராற்றலால் உலக புகழ் பெற்று வந்து பொருளாதாரத்தில் மேம்பட்டு நிற்கிறான்னா தனித்திறன். அதுதான் கல்வி. அவங்க அம்மா கிதாரை தூக்கிட்டு இசைக்கு பள்ளிக்கு போகாம படிக்க போச்சுட்டு இருந்தா A.R. ரஹ்மான் எவனுக்கு தெரிஞ்சிருக்கும்? எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு கிழக்கு ஒரு இதை ஏதாவது வேலை வச்சுருந்துருப்பாரு. இசை மேதை இளையராஜா படிச்சது என்ன, படைச்சது என்ன, சாதிச்சது என்ன? என்ன இருக்கு உலகத்தில்? அவரை போல ஒரு இசை மேதை உண்டா? தனித்த பெரும் ஆற்றல். அவ என்ன செய்யறோம்? இந்த தனித்திறன் ஆற்றலுக்கு முதன்மை கல்வி. அதான் முதன்மை கல்வி. இசை தானே, இசை மட்டும் படிப்பார். மற்றதெல்லாம் மொழி பாடம். தமிழ், ஆங்கிலம், அறிவியல், வரலாறு, புவியியல், இதெல்லாம் துணை பாடம். கணிதம் எல்லாம் துணை பாடம். அதுல சரியா வரல, 2 இது தோத்துட்டான், பாராட்டி விடுவோம், பரவாயில்லடா போடா. இது எப்படி கல்வி முறை இருக்குல்ல? 5 பாடத்துல 4 பாடத்துல 100க்கு 100 வாங்கிடுவான் ஒரு மாணவன். ஒரு பாடத்துல தோத்து போயிடுவான், 10 மதிப்பெண்கள் குறையா வாங்கியிருப்பான். 4 ஆசிரியர் சிறந்த அறிவான மாணவன் பாராட்டுவாரு, ஒரு ஆசிரியர் முட்டா பையன்பாரு. இப்ப 4 பேர் பாராட்டுறதை ஏற்பானா, ஒரு ஆசிரியர் திட்டுறதை ஏற்பானா? இந்த கல்வி முறையை தவறு என்று கருதி கிழிச்சு தூர வீசிக்கிறோம். 6 வயசுல பிள்ளைக்கு எது விருப்பமோ அதை பாடமா கொண்டு சேர்க்கிறோம். என் பிள்ளை வெளியில வரும்போது ஒவ்வொருத்தரும் தனித்த பேராற்றல் கொண்ட, ஆளுமை கொண்ட பிள்ளைகளாக வெளியே வருவார். கல்வி எப்படி? பயிற்று மொழி தமிழ். அதான் நம்மளுடைய பொருளாதாரம் தற்சார்பு பொருளாதார கொள்கை, தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கை. இது காந்தி கண்ட சுயராஜ்யம். காந்தி கண்ட சுயராஜ்யம். மதிப்பிற்குரிய அம்மையார் இந்திரா காந்தி அவர்கள் தற்சார்பு பொருளாதார கொள்கையை கொள்றார். அவர் சொல்றாங்க அதான் ஒரு நாட்டின் பாதுகாப்பிற்கு, எதிர்காலத்துக்கு நல்லதுங்கிறாங்க. என்கிட்ட என்ன இருக்கோ அதை எனக்கு. இந்த நாடு அப்படியா? உலங்கு ஊர்தி ஹெலிகாப்டர் வாங்குது, நாட்டின் விஐபிகள் முக்கியமானவர்கள் பயணிக்கிறதுக்கு அதே தாரில வாங்குது. சொந்த நாட்டில் உயர்ந்த தலைவர்கள் பயணிக்கிற ஒரு ஹெலிகாப்டர் கூட ஒன்னால படைச்சுக்கிற முடியல, எது ஒன்றையும் படைக்க முடியல. ஒரு தற்சார்பு. வெங்காயத்துக்கு எங்க போய் நின்ன நீ? வெங்காயத்துக்கு ஈஜிப்துல, எகிப்துல போய் ஒரு பாலைவன நாட்டில் கையேந்தி நிற்கிற. எவ்வளவு நிலவளம், எவ்வளவு மனித ஆற்றல் இந்த தேசத்துல. வெங்காயத்துக்கு போய் நிக்கிற, பருப்புக்கு நிக்கிற. அறிவார்ந்த மக்கள் சிந்திக்கணும். காரை இறக்குமதி செய்யலாம்,
சோலை இறக்குமதி செய்யலாமா? அது எவ்வளவு ஆபத்தானது. பெருந்தலைவர் காமராஜர் கடற்கரையில் நடக்கிற மாநாட்டில் பேசுறாங்க, ஏப்பா உணவுக்கு சோத்துக்கு ஊரா நாட்டில் கையங்கிறது அசிங்கமா இல்லையாப்பா? இதுக்காப்பா போராடி இந்த சுதந்திரத்தை பெற்றோம். நம்ம கிட்ட என்ன இருக்க கூடுதா இருக்குன்னா அதை குடிச்சிட்டு நிம்மதியா படுப்போம். அதான் நம்ம நாட்டுக்கு நல்லது, அதான் எல்லாத்துக்கும் நல்லது என்று சொல்றாரு. ஆனா அவருக்கு இந்த தற்சார்பு பொருளாதாரம் என்ற வார்த்தை தெரியலையே ஒழிய அவர் சொல்றது தற்சார்பு பொருளாதார கொள்கை தான் சொல்றாரு. அன்னைக்கு இந்திய பொருளை வாங்கு என்றது தேசப்பற்றா இருந்தது. பி இந்தியன் பை இந்தியன் முழங்கியது. இன்னைக்கு அப்படி சொன்னா தேசத்துறை குற்றமா இருக்கும். ஏன்? எல்லாம் தனியார் மயம், தாராளமயம், ஊடகமயம். எவ்வளவு வேலை வாய்ப்பு இருக்கு. 10,000 ஏக்கர்ல எள்ளு போட்டோம்னா மண் ஆய்வு செய்வேன். இங்க வேளாண் பேரறிஞர்கள் இருக்கான். மண்ணை தொட்டு பார்த்தா அதுல தான் வரும்பா. அதுல நெல்லு தான் வரணும்னா நெல்லு, எள்ளு தான் வரணும்னா எள்ளு. எல்ல போடுவேன். எல்ல இருந்து எண்ணெய் தயாரிக்கிற நல்லெண்ணெய் எடுக்கிற 1/2 கிலோமீட்டர்ல தொழிற்சாலை. நீ 15-20 கிலோமீட்டர் தாண்டி வேலைக்கு வெளியில வர வேண்டியது இல்லை. நீ அங்கே இரு. அங்க வேலை செய்யறதுக்கு அரசு பணி, வேளாண்மை அரசு பணி. நீ அரை காசுனாலும் அரசாங்க காசா இருக்கணும், காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட்டுக்கு நீ தான் காசு கொடுக்குறங்கிறத மறந்துடுற. அதான் இங்க இருக்க சிக்கல். அப்ப உனக்கு உளவியலா என் மக்களுக்கு ஒரு நோய் இருக்கு. அந்த நோய் என்ன? அரசாங்க வேலை. அரசாங்க வேலை பார்க்கிறவனுக்கு தான் கொசு மருந்து அடிச்சாலும் அது அரசாங்க வேலையா இருக்கணும்னு நினைக்கிறான். அவனுக்கு தான் பொண்ணு கொடுப்பான். 10 ஏக்கர் வச்சு விவசாயம் செய்வான், அவனை கண்டுக்க மாட்டான். ஆனா துபாயில போய் ஓரத்துல பீடா கடை வச்சிருந்தவனா இருப்பான், அவன் துபாய் மாப்பிள்ளைன்னு பொண்ணு கொடுப்பான். இது ஒரு நோய். மாப்பிள்ளை சிங்கப்பூர் மாப்பிள்ளைமா. சிங்கப்பூர்ல அவர் என்ன செய்யறாரு? அவர் சிங்கி கூட அடிச்சுட்டு இருப்பாரு ஓரத்துல. இவனுக்கு அது இருக்குது. நம்ம மாப்பிள்ளை சிங்கப்பூர் மாப்பிள்ளை. இது ஒரு நோய். இதுல இருந்து மீளணும். அப்ப வேளாண்மை தேசிய தொழில். என் அன்பு மக்களே, வேளாண்மையை கைவிட்ட எல்லா நாடும் பிச்சை எடுக்குது, பிச்சை எடுக்குது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இவனுக்கு தெரியாது. ஒரு கவிஞன் எழுதுறான், கடைசி மரமும் வெட்டப்பட்ட பிறகு, கடைசி மீனும் பிடிபட்ட பிறகு, கடைசி நதியும் நஞ்சான பிறகுதான் தெரியும் இவனுக்கு பணத்தை சாப்பிட முடியாது என்று. அது வேலை எங்க? அரணையூர்ல இளையாங்குடி, பரமக்குடி, புதூர்ல பிறந்தவனுக்கு சென்னையில வேலை இல்ல. இளையாங்குடியில பிறந்தவனுக்கு இளையாங்குடியில வேலை இல்ல, அங்கே இருப்பேன். என் மக்களை வாழ்விடத்திலேயே எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்க போறேன். இந்த சென்னையை நோக்கிக்கிட்டு ஓடியார வேலையா வேண்டாம். பிதிங்கி வலிது சென்னை. ஒரு இடத்துல வண்டி நிறுத்த முடியல, ஒருத்தர் நடந்து போக முடியல. உயிர் காக்கிற ஊர்தி ஆம்புலன்ஸை தூக்கிக்கிட்டு வேகமா 1/2 கிலோமீட்டர் 1/2 மணி நேரத்துல போக முடியல ஆஸ்பத்திரிக்கு. உயிரோட கொண்டு போய் குணமா சேர்க்கிறான். ஏன்? பிதிங்கி வலிது நகரம். மழை வெஞ்சன செத்தா முடிஞ்சு. நெஞ்சு வலியோட போனவன் நேரா ஏன் சங்கு சங்கிக்கு சொல்லி விடுதான், கதை முடிஞ்சிருது. அப்ப என்ன செய்யணும்? பிரிச்சிடலாம். திருச்சி தலைநகர், கோயம்புத்தூர் தொழில் வர்த்தக தலைநகர், திருச்சி நிர்வாக தலைநகர், மதுரை மொழி கலை பண்பாட்டு தலைநகர், கன்னியாகுமரி தமிழர் மெய்யலுக்கான தலைநகர், ராமேஸ்வரம் நெய்தல் மீனவர்களுக்கான மீன்பிடி தொழில் அதுக்கான தலைநகர், சென்னை துறைமுக திரைக்கலை கணினிக்கான தலைநகர் மட்டும்தான். போட்டிய மக்கள் இப்படி பிரிங்கிட்டு கண்டதில்ல. கிராமத்தை காலி பண்ணிட்டு மக்கள் இங்க ஓடியாராம். நான் இளையாங்குடி, இந்த பரம அரணையூர்ல இருந்து, என் மச்சான் புதூர்ல இருந்து, இங்க இருக்கிறவங்க என் சொந்தக்காரன் பூரா அங்கிருந்து வந்தவன் தான். ஏன் நான் இந்த மண்ணுக்கு மக்களுக்கு இறுதி மூச்சு இருக்கிறவ உறுதியா நிப்பேன், உண்மையை நேர்மையமா நிப்பேன். அப்படி நின்ன தலைவனின் பிள்ளை நான். நான் இங்க பாரு, அப்பன் சட்டையில திருடுறாரு நான் இல்ல, நான் எடுத்துட்டு இருக்கேன். நான் திருடுற ஆள் இல்ல. இது என் நாடு, என் மக்கள். நான் ஏமாத்த வேண்டிங்கிற அவசியம் இல்லை. என்ன சொல்லுவான்? தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை, இதை போடணுமா எல்லாரும் கேட்டான். நான் என் மக்கள்கிட்ட உண்மைதான் பேசுவேன். நான் வந்தா என்ன செய்யணும் அதை சொல்லிடுறேன். போட்டா போடட்டும், போடலைன்னா போட்டோம். அது என்னதான்டா தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை? நான் கேட்டேன். ஒரு குழந்தை சாக கிடக்குது, உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்குது, ஊசி மருந்து என் கையில் இருக்குது. நான் போட்டா குழந்தை பொழைக்கும், ஆனா போடும்போது குழந்தைக்கு வலிக்கும். என்ன செய்யலாம்? வலியை பொருட்படுத்தாத ஊசியை போடுன்னு தான் சொல்லுவான். இப்ப ஊசியை போட்டு குழந்தைய பொழைக்க வைக்கிற செயல் இருக்க, இதான் தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. 60 கிலோமீட்டர் வேகத்துல இந்த சாலையை கடந்து போயா அப்படின்னா 60 கிலோமீட்டர் நீ போய் ஆகணும்.
நான் நீ ஓட்டு போட மாட்டேன் அடுத்த தடவை எனக்கு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு போயிட்டு போகிறான் கீட்டு போகிறேன்ல. 3 தடவை உன்னை மன்னிப்பேன். 3ஆவது தடவை ஓட்டுநர் உரிமத்தை வாங்கி வச்சுட்டு ஆயில் முழுக்க நீ ஓட்ட முடியாது, தடையை போட்டு விட்டுருவேன். அப்புறம் காரணாலும் வீட்டில் வச்சு மணி அடிச்சு பூஜை தான் பண்ண, நீ ஓட்ட முடியாது. தலைக்கவசம் கட்டாயம் அப்படின்னு சொல்கிறேன். ஐயா மயிர் கொட்டிருமியா, அதை போலன்னா உயிர் கொட்டிருமே ராஜா, தயவு செய்து போடு ராஜா, தயவு செய்து போடு. வெளிநாட்டுலாம் தலைக்கவசம் இல்லாமல் போக முடியாது. வண்டியில் உட்கார்ந்தோன்னா இடுப்பு இடவாறு, சீட் பெல்ட் போடாம வண்டி, ப்ளீஸ் வேர் த சீட் பெல்ட் அது சொல்லுது. இந்த அயோக்கிய பைய அது ஓயாம சொல்லுதுன்ட்டு அது குறவடியை நெரிச்சு அதை பேசுறது இல்லை. அது எந்திரம் சொல்லுதுங்க, எந்திரம் சொல்லுது, உயிரற்ற ஒன்று சொல்லுது, தயவு செய்து அந்த இடவாரா நீங்க ப்ளீஸ் வேர் த சீட் பெல்ட். 2-3 நாள் வண்டியில் போயிட்டு இருந்தா கேட்டுட்டே இருந்துச்சு. திட்டி திட்டி போட சொன்னேன். ஒரு நாள் என்னடா அந்த சத்தம் வர மாட்டேன், நான் தான் அதை அது பண்ணிட்டேனே. அது குறவடியே பேச்சு. இடைவாறு கட்டாயம் போடணும், பெரு விபத்துக்களை தவிர்க்குது. டக்குன்னு எடுத்து வந்து அடிச்சிடும். மோதுற போது நெஞ்சு முன்னாடி போய் அடிச்சு நம்மளை கொண்டுடும். அதுல பாதுகாப்பு பலூன் வச்சிருக்கான், ஏர் பேக்கு, சீட் பெல்ட் போட்டா தான் அந்த வேலையை செய்யும். எவ்வளவு பாடம் நடத்த வேண்டியது பாருங்க. என்ன வேணாலும் செய்யுது. பீரை குடிச்சிட்டு அப்படி சாலையில் உடச்சி போட்டு போறது, சீரட்டை குடிச்சு அப்படி சுண்டி விடுறது, எல்லாம் சேட்டை. தொலைச்சு போடுவோம். வந்த உடனே எல்லாம் கண் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கு, 2 கண்ணு. உன் வீட்டுக்குள்ளதான் உன்னை வர பார்க்க மாட்டேன். வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னா நீ எங்க போற, எவன்கிட்ட கையேந்திர, இந்த தாலியை திருட்டு ஓடுறது, பிட் பாக்கெட் அடிக்கிறது, செயின் நக்கிறது, ஒரு வயது தப்பிக்க முடியாது. ரவுடின்னு ஒருத்தர் இருக்க முடியாது. நீ எழுதி வச்சுக்க, ரவுடி. ரவுடின்னு இந்த தமிழ்நாட்டில் நாம் தமிழர் அரசு அமைச்சவன ஒரு பேர் இருக்க மாட்டான். மொத்த பட்டியலையும் எடுப்பேன், மொத்த பேரையும் கூப்பிடுவேன், கான்ஃபரன்ஸ் ஒரு மாநாடு மாதிரி போடுவேன். அவனை விட்டுருவேன். யார? அவங்க மனைவியை கூப்பிடுவேன், பிள்ளைகளை கூப்பிடுவேன், அவனை விட்டுருவேன். பூவும் பொட்டுமா, நல்லா லட்சணமா, பிள்ளை குட்டியுமா, சந்தோஷமா இருக்கிறீங்க, இப்படியே கடைசி வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும் புருஷன்ட சொல்லு. எல்லாத்தையும் விட்டு ஒழுங்கா வீட்டோட இருக்க சொல்லு. ரவுடின்னு கையில மடிச்சு கட்டி ஏத்தனான்னு வச்சுக்க, செட்டை பிச்சு போடுவேன், கதை முடிக்கிறோம். வந்த ஆட்சிக்கு வந்தோம்னா 10 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனை அனுபவிக்கிற எல்லாரையும் விடுதலை செய்வேன், எல்லாரையும் விடுதலை செய்வேன். இந்த கருணாநிதி மாதிரி இஸ்லாமியர்களுக்கு, ராஜீவ் கொலைகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தவிர அப்படிலாம் கிடையாது. எல்லாருக்கும் 10 ஆண்டுக்கு மேல தண்டனை, விடுதலை. ஆனா கற்பழிச்சுட்டு உள்ள போனவன், கூலிக்கு கொலை செஞ்சவன், சாதி மத பெருமைக்கு கொலை செஞ்சவன், ஊழல் லஞ்சத்துல உள்ள போனவன், அவனுக்கு இந்த விடுதலை, இந்த விதி பொருந்தாது. கடைசி வரைக்கும் உள்ளதா இருக்கு. இந்த மாதிரி செயல் இருக்குல்ல, இது தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை. இது இருந்தா தான் சரி செய்ய முடியும். எவனே கேடு கட்டு போனா, எல்லாரையும் ஒரு உயிரா பார்த்தா இந்த ஆட்சி முறை சரியா இருக்கும், எல்லாரையும் ஒரு ஓட்டா பார்த்தா இந்த ஆட்சி முறை சரியா வராது. ஜெயலலிதா இந்த ராயபுரத்துல, இந்த ஆர்கே நகர், ராதாகிருஷ்ணன் நகர்ல பெரும் வெள்ளத்துல மக்கள் குளிர் நடுங்கி உயிர் பயத்துல நின்றுட்டு இருக்கான். இந்த அம்மா வண்டிகளை உட்காந்துட்டு வாக்காள பெருமக்களே அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளை அவங்க ஒரு உயிராவே பார்க்கல, ஒரு ஓட்டா தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வரதான் உங்க பிள்ளைய போராடுறோம். இதெல்லாம் நடக்குமா? இப்படித்தான் எல்லா பேரும் சொன்னா அப்படிலாம் நினைக்கூடாது. நாங்க நினைக்க பிறந்தவர்கள் அல்ல, நிரூபிக்க பிறந்தவர்கள். நாங்கள் எங்கள் மக்களின் குறை கேட்க வந்தவர்கள் அல்ல, குறை தீர்க்க வந்தவர்கள்.